ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துறதும் பலப்படுத்துறதும் உயர்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் யாருடைய கரத்தில் இருக்கிறதுனா ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களை உயர்த்தணுமா, நீங்கள் அவர் பலத்த கரத்தில் அடங்கிருங்க. தெய்வ பிள்ளையில உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கா? ஒருவேளை யாருனாலும் அங்கீகரிக்கப்படாத வாழ்க்கையாக இருக்கா? ஒருவேளை உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கா? என் வாழ்க்கையிலலாம் எங்கே முன்னேற்றம் இருக்க போகிறது, நானெல்லாம் எப்படி இந்த காரியத்தை சாதிக்க போகிறேன், என் வாழ்க்கையெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் உயரப்போகிறது அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் இன்க்ளூடிங் யூ ஆல்சோ, நீங்கள நான் அதில் அடங்கி இருக்கிறோம். தேவ பிள்ளைகள், எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் அவருடைய கரத்தினாலே ஆகுமா. எத்தனை சம்பவங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பெண் தாவீது கர்த்தர் ராஜாவா மாத்தலையா? ஒரு சாதாரண அடிமை பெண்ணாக கொண்டு போகப்பட்ட எஸ்தரை ராஜாத்தியா மாத்தலையா? தேவ பிள்ளையில ஆமீன், அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேலை அதிபதியாக மாற்றலையா? எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். அப்போ நம்ம உயர்த்துவது அவர் கடத்துல தான் இருக்கு. அவர் சிறுமியான குப்பையிலிருந்தும் எளிமையான புலியிலிருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் அவர். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இந்த மேன்மை வரலையே, இந்த கனம் வரலையே, இந்த ஐஸ்வர்யம் வரலையே, இந்த ப்ரமோஷன் வரலையே, எவ்வளோ நாள் தானே இப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன், கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்களை உயர்த்துகிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆமேன். ஆனால் ஒன்று, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் 100க்கு 100 நிறைவேறும், அது மாறாது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடப்பார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இது யாரு சொல்றது? பார்வன் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறாரு? யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். அதே பார்வன் தான் யோசேப்பு செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலையில போட்டார். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷனை கொண்டு வர சொல்லி அவனை அதிகாரியை மாற்றுகிறார். ஏன்னா பார்வன் ஒரு சொப்பனை பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்துக்கு எந்த மந்திரவாதிகளால் அர்த்தம் சொல்ல முடியல. அப்போ இந்த அர்த்தம் சொல்ல ஒரே மனுஷன் இருக்கிறார். யார்? யோசேப்பு. யோசேப்பு அதுக்கு வேண்டிய சரியான அர்த்தத்தை சொல்லி அதுக்கு வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லும் போதுதான் இந்த பார்வன், உன்னை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி அவனை அதிகாரியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சிறைச்சாலையில போடப்பட்ட மனுஷன், சிறைச்சாலையில கைதியா இருந்த மனுஷன் இப்போ ஒரு பெரிய அதிகாரியை மாறுகிறான். எனக்கு அடுத்த ஸ்தானத்துல நீ தான் முழு எகிப்து தேசத்துக்கும். எப்படி இது முடிஞ்சிச்சு? எவரையும் மேன்மைப்படுத்த எவரையும் பலப்படுத்த அவரால் முடியும். ஆமென். ஆண்டவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், யோசேப்பு குறித்த தரிசனம் அப்படியே நிறைவேறினது அல்லவா? உங்கள் வாழ்க்கை ஆண்டு உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. நாள் ஒரு நாள் வரும். ஆமென். அவர் கரத்தை நீட்டும் போது அவர் கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், அவர் கரத்தில் இருக்கிற நன்மை உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும். நீங்கள் சீக்கிரத்தில் உயர்த்தப்படுவீங்க. இதை நம்புங்க தேவ பிள்ளையில. நிச்சயமே ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி முத்துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. எவரையும் மேன்மைப்படுத்த எவரையும் பலப்படுத்த உம்ம கரத்தில் தான்ப்பா ஆகும். உங்கள் கரத்தில் தான் ஆகும். ஒருவேளை என் வாழ்க்கையில் இந்த மேன்மை இல்லையே, எனக்கு எப்போ இந்த உயர்வு கிடைக்கும்? என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமா? எனக்கு இந்த வேலை கிடைக்காதா, இந்த திருமணம் நடக்காதா, இந்த ப்ரொமோஷன் கிடைக்காது, இந்த நான் மேலே நடக்க போக மாட்டேன்னா, அன்றவரை எதுக்கெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால உங்க கரத்தில் இருக்கிற நன்மை இவர்களுக்கு வெளிப்படுவதாக நிச்சயிக்கிறப்பா. இவளை ஆசீர்வதியும்.
கனப்படுத்தும். நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலம் பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயர்த்துவார். தைரியமாக போங்க. God bless you.